ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் 8, 2025. நாம் எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலிகள்! சுயம் பகவானே நம் வாசலுக்கு விருந்தினராக வந்திருக்கின்றார். யாரை நாம் மிகுந்த அன்போடு அழைத்து வந்தோமோ, யாரை நாம் ஜென்ம ஜென்மங்களாக தேடினோமோ, அவர் நமது வீட்டிற்கே வந்துவிட்டார். இந்த விருந்தினரை எவ்வாறு உபசரிப்பது, எவ்வாறு அவருக்கு மரியாதை செய்வது? அதுவும் இவரோ தனது அனைத்தையும் நமக்கு கொடுக்க வந்திருக்கின்றார். துக்கங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வந்திருக்கின்றார். ஏழ்மை, சோகம், நோய் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்க வந்திருக்கின்றார். ஸ்வர்க்கத்தின் அரசாட்சியை உள்ளங்கையில் எடுத்து வந்திருக்கின்றார். இப்போதும் கூட நமக்கு மிகுந்த சுகத்தை வழங்குகின்றார். அப்படிப்பட்ட உறவினரோடு நமக்கு எத்தனை அன்பு இருக்க வேண்டும்! அவர் அனைத்தையும் கொடுக்க வந்திருக்கின்றார். அவரை சந்திப்பதில் எத்தனை சுகம் இருக்கிறது! அவர் கூட இருப்பதே எத்தனை நன்மையை வழங்கக்கூடியது! எங்கே அவரது பாத அடிகள் படுகின்றனவோ அந்த பாரத பூமியே அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. எனவே நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி சற்று புன்னகைப்போம். அந்த விருந்தினரை போற்றுவோம். பக்தி மார்க்கத்தில் நாம் கூறி வந்தோம், ஹே பிரபு, நீங்கள் எப்போது எங்களிடம் வருவீர்களோ நாங்கள் எங்களது அனைத்தையும் உங்களுக்கு பலியாக்கி விடுவோம். எப்போது நீங்கள் வருவீர்களோ நீங்கள் கூறுவதை மட்டும்தான் நாங்கள் கேட்போம். உங்களைத் தவிர வேறு யாரையும் நாங்கள் எங்களது கண்களுக்குள் நிறைத்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் கூறி வந்தோம். இவர் எத்தனை பிரியமான விருந்தினர்! இவரோ நம்முடையவராவார். ஒருவர் நமக்கு மிகவும் பிரியமானவர். அவரை நாம் 20-25 வருடங்களாக வீட்டிற்கு அழைக்கிறோம் என்றால், திடீரென்று ஒரு நாள் அவர் நமது வீட்டிற்கு வந்து விடுகிறார், மேலும் தனது அனைத்தையும் நமக்கு கொடுத்து விடுகிறார் என்றால் நமது முகம் எத்தனை மலர்ந்த முகமாகிவிடும்! அவரை வீட்டிலிருந்து போகவே விடமாட்டோம். அவர் நமக்கு பரம பிரியமானவர், அனைவரிலும் பிரியமானவர். 2500 வருடங்களாக அவரை அழைத்து வந்தோம். அத்தனை அழைப்பிற்கும் தேடலுக்கும் பின்னால் அவர் கிடைத்திருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவர் கூறுவதை மட்டுமே இப்போது செய்ய வேண்டும். அவர் என்ன கூறுகின்றார்? குழந்தைகளே, கவலையற்ற ராஜாவாகிவிடுங்கள் என்கின்றார். உங்களது மனக்கவலைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்கின்றார். எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் என்கின்றார். அதாவது கவலைகளை எனக்கு அர்ப்பணித்து விடுங்கள் என்கிறார். உங்களுடையது என்று என்னவெல்லாம் இந்த உலகில் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்கிறார். மேலும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள் அனைத்தையுமே தந்தையிடம் ஒப்படைப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடம் ஒப்படைத்த பின்பு நாம் அவற்றை பற்றி சிந்திக்கலாகாது. அவரது சக்திகளின் மீது நம்பிக்கை வைப்போம். அப்போது பாபாவின் மிகுந்த உதவி நமக்கு கிடைக்கப்பெறும். மேலும் யார் இந்த பரம விருந்தினரை நன்றாக கவனித்து கொள்கிறார்களோ, யார் அவரது கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ, அவற்றை சிரமேற்கொண்டு செயல்படுகிறார்களோ, அவர்கள் அவருக்கு மிகுந்த பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் அவரது கண்களிலேயே உள்ளடங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு அவர் தனது ஆசிகள் அனைத்தையும் வழங்குகின்றார். அவர்களது வாழ்க்கை பயணம் சரளமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் ஆகிவிடுகிறது. எனவே ஏன் இந்த தங்கமான வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? அவரை ஏன் நாம் அனுதினமும் நமது வீட்டிற்கு அழைக்கக்கூடாது? பாபா, எங்களது வீட்டிற்கு வாருங்கள். 2 தந்தையரையும் அழைப்போம். மேலே பார்ப்போம். ஷிவ் பாபா மேலிருந்து கீழே இறங்குகின்றார். சூக்ஷ்ம உலகிற்கு வந்து பிரம்மா பாபாவின் உடலில் பிரவேசிக்கின்றார். மகா ஜோதியானவர் பிரம்மா பாபாவின் நெற்றியில் ஜொலிக்கின்றார். பின்னர் 2 தந்தையரும் கீழே இறங்கி வருகிறார்கள். நம் முன்னிலையில் வந்துவிட்டார்கள். நமது வீட்டிற்கு வந்துவிட்டார்கள். நாம் அனுதினமும் பாப்தாதாவை பல முறைகள் அழைப்போமானால் அவர் வந்துவிட்டதை நன்றாக அனுபவம் செய்யலாம். அவர் வந்ததுமே நமது வீட்டில் தெய்வீக ஒளி பரவிவிடும். மனம் ஆனந்தமடையும். எனது பாபா வந்துவிட்டார் என்று பாட்டு பாடத் தொடங்கும். என் பாபா என் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்று நடனம் ஆடத் தொடங்கும். எனவே
இன்று ஒவ்வொரு மணி நேரத்திலும் இந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம். ஓம்